السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن صار على نهجه أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا تلهكم أموالكم ولا أولادكم عن ذكر الله ومن يفعل ذلك فأولئك هم الخاسرون. صدق الله العظيم. وقال سيدنا رسول الله صلى الله عليه وسلم: خيركم من تعلم القرآن وعلمه. صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பார்ந்த சகோதரர்களே, பெற்றோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, மாணவ மாணவிகளே, நாம் ஒரு முக்கியமான நோக்கத்தை அடிப்படையாக வைத்து இந்த இடத்திலே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள், மாணவர்கள், தாய்மார்கள் எல்லோருக்கும் முதலாவது இஸ்லாத்துடைய காணிக்கையான சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மையிலேயே மாணவர்களுடைய, குழந்தைகளுடைய முன்னேற்றத்தை கருதி பெற்றோர்களாகிய நீங்களும், பாடசாலை மட்டத்தில் ஆசிரியர்களும், இன்னும் சமூகத்தில், ஊரில் நலம் விரும்பிகள் என்று கருதப்படுகின்ற நல்லவர்களும் பல முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். பெற்றெடுத்த ஒவ்வொரு பெற்றோர்களுடைய விருப்பம் என்னவென்றால், தான் பெற்ற இந்த குழந்தைகள் இந்த உலக வாழ்க்கையில் நல்ல முன்னேற்ற பாதையிலே போக வேண்டும், உலகத்துடைய வாழ்வின் அடிப்படையில் சில பதவிகளை வகுக்க வேண்டும், இவர்களுடைய நல்லொழுக்கம், ஏனைய முன்னேற்றத்திற்குரிய காரியங்களில் எங்களுடைய குழந்தைகள் வீர நடை போட வேண்டும் என்று எல்லோருக்கும் விருப்பம் இருக்கிறது. என்றாலும் நாம் மார்க்கத்தை விளங்கியவர்கள், முஸ்லீம்கள், முஸ்லீம் பாடசாலைகளில் படிக்கக்கூடியவர்கள், நாளாந்தம் பாடசாலைக்கு சென்று வருவது போன்று பள்ளிக்கூடங்களுக்கும் சென்று அங்கே உலமாக்களுடைய புத்திமதிகளையும் கேட்டு இஸ்லாமிய சூழலில் வளரக்கூடியவர்கள் என்ற அடிப்படையில் நாம் எங்களுடைய எல்லா கட்டத்திலும், எல்லா நேரத்திலும், கல்வியின் ஒவ்வொரு படித்தரத்திலும் எங்களுடைய மார்க்கம் சொல்லித் தருகின்ற முறைப்படி நாங்கள் வாழ பழகிக் கொண்டால் நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையில் அது ஒரு பிரதிபலிப்பை ஏற்படுத்தும். அந்த அடிப்படையில் நாளை நடைபெற இருக்கக்கூடிய புலமை பரிசில் பரீட்சையில் எங்களுடைய குழந்தைகள், மாணவர்கள் தோற்ற இருக்கிறார்கள். யதார்த்தம் என்னவென்றால், அது எங்களுடைய குழந்தையுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய பரீட்சை அல்ல. நாங்கள் யோசிக்கலாம், அந்த பரீட்சையில் குழந்தைகள் எழுதுவது, அதிலே கிடைக்கக்கூடிய புள்ளிகள் எங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையை அதுதான் நிர்ணயிக்கும் என்று யோசிக்கலாம். அது எங்களுடைய கல்வி தராதரத்தில் இடையில் ஏற்படக்கூடிய ஒரு பரீட்சையே தவிர நிச்சயமாக அது எங்களுடைய குழந்தைகளின் தரத்தை முடிவு செய்யக்கூடியது அல்ல. சில மாணவர்கள்
பரீட்சையை சரியான முறையில் எழுதி புள்ளிகளை அவர்கள் எடுப்பார்கள். ஆனால் பிற்காலத்தில் ஓலவல் ஏலவல் செய்து அந்த மாணவர்களுடைய துறைகள் வித்தியாசப்படலாம். இன்னும் சில மாணவர்கள் பரீட்சையை தோற்றுவிப்பார்கள், புள்ளிகள் எடுக்காமல் இருக்கலாம், குறைந்த புள்ளியை எடுக்கலாம். அவர்கள் சமூகத்தில் இயலாதவர்கள் அல்ல. முன்னேற்ற பாதையிலே இவருக்கு போக முடியாது என்பதல்ல, அதை விடவும் சாதிக்கக்கூடிய ஒரு தன்மையை, ஒரு துறையை அல்லாஹு தஆலா கொடுப்பான். ஒரு ஆலிம், அவர் ஒரு ஹாஃபில், கிழக்கு மாகாணத்தை சேர்ந்தவர், அல் ஹாஃபில் சர்ஜூன் என்று சொல்லி அழைக்கக்கூடியவர். அவர் முழு குர்ஆனையும் மனனம் செய்தார். இடைக்காலத்தில் பாடசாலையுடைய தொடர்பு இருக்கவில்லை. பிற்காலத்தில் அவர் கல்வியை படித்தார். இப்பொழுது வெளிநாட்டில் ஒரு விஞ்ஞானியாக இருக்கிறார். ஒரு விஞ்ஞானி, ஹாஃபில், ஒரு விஞ்ஞானியாக ஆகியிருக்கிறார். உண்மையிலே அவரை தீர்மானித்தது இந்த ஸ்காலர்ஷிப் பரீட்சை அல்ல. முதலாவது தாய்மார்களாகிய நாங்கள் பெற்றோர்கள் மனம் தளராமல், இது எங்களுடைய வாழ்க்கையை, குழந்தைகளுடைய வாழ்க்கைக்கு அடிப்படையானது, இதுதான் எங்களுடைய குழந்தையின் வாழ்க்கையை முடிவு செய்யும் என்ற முடிவை எடுக்காதீர்கள். உண்மையிலேயே இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய முதலாவது படிக்கு இவர்கள் வந்திருக்கிறார்கள். 10 வயது அடைந்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொழும்படி அடிக்க சொன்னார்கள். தொழாவிட்டால் அடிக்கும்படி சொன்னார்கள். என்றால் இந்த வயதுதான் மார்க்கத்துடைய கடமைகள் அவர்களுக்கு கடமையாகும் வயது. எனவே நாங்கள் இந்த கல்வியோடு மார்க்கத்துடைய அடிப்படையில் நீங்கள் இந்த கல்வியை குழந்தைகளுக்கு பயிற்சியாக வழங்குங்கள். இன்னும் ஒரு 5 வருடத்தில் ஓலவல் பரீட்சைக்கு தோற்றுவிக்கக்கூடிய மாணவர்களாக இவர்கள் ஆக போறார்கள். அந்த கல்வி படித்தரத்தில் நல்லவர்களாக, நல்ல குழந்தைகளாக, இவர்களுடைய எதிர்காலம் நல்ல முறையில் அமைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே வயதுள்ள ஒரு குழந்தைக்கு புத்திமதி சொல்லிக் கொடுத்தார்கள். யார் அவர்? ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ், 10 வயது சிறுவன். இந்த குழந்தைகளை போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை அழைத்தார்கள், இரக்கமாக பேசினார்கள். யா குலாம், யா குலாம் உண்டா, எங்கட பாஷையில சொல்வதாக இருந்தா ஏ செல்லமே, ஏ சின்னவரே, ஏ பையனே, யா குலாம். ஒரே ஒரு விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள். அந்த விடயத்தை நான் உங்களுக்கு இப்பொழுது சொல்லுகிறேன். நீங்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பாதுகாருங்கள், அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். முழு வாழ்க்கையுடைய சுருக்கமும் எவ்வளவுதான். இது பெரியவர்களுக்கு சொல்லிக் கொடுத்ததல்ல, 10 வயதுள்ள சிறுவருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள். நீங்க இன்றிலிருந்து இஹ்ஃபலில்லாஹ், அல்லாஹ்வை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வை பாதுகாப்பது என்பது நாங்கள் அல்லாஹ்வை பாதுகாக்கக்கூடிய எந்த தேவையும் இல்லை. அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பாதுகாருங்கள். யஹ்ஃபலுக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களை பாதுகாப்பார். பெற்றோர்கள், தாய்மார்கள் குழந்தைகளுக்கு முதலாவது படித்தரம் இந்த விடயத்தை சொல்லிக் கொடுப்போம். அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகளை பாதுகாப்பது. இப்ப இந்த குழந்தைகளுக்கு ஜகாத் கடமை இல்லை, இவர்களுக்கு ஹஜ் கடமை இல்லை. சில வேளை 10 வருடங்களுக்கு பின்னால் இந்த குழந்தைகளுக்கு தொழுகை கடமை ஆகும். அன்றாடம் தொழக்கூடியவர்களாக, நேரத்துக்கு மதரசாவுக்கு போகக்கூடியவராக, இஷா தொழுவதோடு
வீட்டில பாடசாலையுடைய ஹோம்வேக், குழந்தைகளை அதிலே ஈடுபடுத்துவது, பாடசாலைக்கு செல்ல முன்னால் சுபஹ் தொழுதுவிட்டு குர்ஆனிலே சில பகுதிகளை ஓதிவிட்டு அவர்களை அனுப்புவது. பாடசாலைக்கு அனுப்பும் பொழுது ஒரு துஆ இருக்கிறது. இடையில் யாரும் இந்த குழந்தையை தீண்ட மாட்டார்கள், இந்த குழந்தைகளுக்கு எந்த ஆபத்தும் வராது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்புக்கு துஆ சொல்லி கொடுத்தார்கள். அந்த துஆவையும் ஓதி இந்த குழந்தைகளை நாங்கள் பாடசாலைக்கு அனுப்பி வைக்கிறோம். காலப்போக்கில் சமூகத்திற்கு தேவையான அறிவையும் பாஷையையும் ஒழுக்கத்தையும் பெரியவர்களுக்கு செலுத்த வேண்டிய மரியாதையையும் இந்த குழந்தைகள் கற்பார்கள். இவர்களுடைய உலக நடவடிக்கை மார்க்கத்தோடு சென்றால் பெரிய ஒரு வெற்றிகரம் இவர்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது என்ற நன்மாராயத்தையும் சொல்லிக்கொண்டு, இந்த குழந்தை செல்வங்கள் தான் இந்த ஊருடைய எதிர்காலத்து அரசியல் தலைவராக வரலாம், மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளாக வரலாம், எதிர்வரக்கூடிய காலங்களில் எங்களுடைய அல் அஸ்ஹர் பாடசாலையுடைய ஆசிரியர்களாக வரலாம், எங்களுடைய ஊரின் வைத்தியர்களாக வரலாம். இப்பொழுது இந்த ஊரில் ஒரே வகுப்பில் படித்தவர்கள் சிலர் ஆலிம்களாக இருக்கிறார்கள். எங்களோட மஃபாஸ் மௌலவி உடைய வகுப்புல, அவருடைய வகுப்புல படித்தவர், அவர் ஒரு ஆலிமாக ஹாஃபிவாக அவராக இருக்கிறார். அவருடைய பெஜ்ல படித்தவர் தான் டாக்டர் ஃபாயிக். இன்றைக்கு சமூகத்தில திஹாரியில நல்ல ஒரு வைத்தியர் எங்களுடைய மாவனல்லையிலே வந்து அவர் சேவை செய்தார். ஒரு மாதத்துக்கு முன்னால் கொழும்பு மர்தான சின்ன பள்ளியில சுபஹ தொழ போயிருந்தேன். டாக்டர் ஃபாயிக் அங்க வந்திருந்தார். சுபஹ தொழுது விட்டு ஒரு அரை மணி நேரம் அவரோடு பேசிக் கொண்டிருந்தேன். அவர் சொன்னார், நைட் டியூட்டி ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ல, அதை முடிச்சிட்டு சுபஹ ஜமாத்துக்கு வந்திருக்கிறார் மர்தான சின்ன பள்ளிக்கு. நேரத்துக்கு தொழக்கூடிய ஒரு வைத்தியர் மிச்ச நேரம் மார்க்கத்துடைய விஷயங்களை பேசிக் கொண்டிருந்தார். இப்படியாக எதிர்காலத்தில் இந்த திஹாரி மண்ணுக்கு நல்ல குழந்தை செல்வங்களாக, நல்லவர்களாக, படித்தவர்களாக வர இருக்கக்கூடியவர்கள் இந்த குழந்தைகள். எனவே பெற்றோர்களாகிய நாம் 3 விஷயங்களை மாத்திரம் சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். முதலாவது, இவர்களை ஊக்குவிப்பது, இவர்களுக்கு கைதட்டி கொடுப்பது. திறமையாக இருக்கலாம், திறமை இல்லாமல் இருக்கலாம். இவர்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிப்பது அல்லாஹ். இவர்களுக்கு தேவையான அறிவையும் மார்க்கத்துடைய போஷாக்கையும் கொடுப்பது பெற்றோர்களாகிய எங்களுடைய பொறுப்பு. இரண்டாவது, இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை இந்த குழந்தைகளை முடியுமானால் தஹஜ்ஜத்திலே எழுப்பாட்டி விடுங்கள். பெற்றோர்களாகிய நீங்களும் எழுந்து அல்லாஹ்விடத்திலே முறைப்பாடு செய்வோம். யா அல்லாஹ், என்னுடைய குழந்தையின் முதலாவது கல்வி உயர்வின் ஒரு பரீட்சை, நீ இவர்களுக்கு வெற்றியை கொடுத்து விடுவாயாக. இவர்களுடைய மனதை நீ சந்தோஷப்படுத்தி விடுவாயாக. குழந்தைகளையும் ஆக குறைந்தது தஹஜ்ஜத்துக்கு இல்லாவிட்டாலும் சுபஹ தொழுதுவிட்டு நேரத்திற்கு, உரிய நேரத்திற்கு பாடசாலைக்கு நாங்கள் அவர்களை அழைத்து கொண்டு செல்வது. எங்களுடைய சொந்தக்காரர்கள் எல்லோருக்கும் போன் பண்ணி அல்லது நேரடியாக சந்தித்து குழந்தையிடத்திலே சொல்லுங்கள், துஆ செய்யும்படி. யாராவது ஒருவருடைய துஆ நிச்சயமாக இவர்களுக்கு வேலை செய்யும், கை கொடுக்கும். அந்த விடயத்தையும் நாங்கள் கவனித்துக் கொண்டு குழந்தைகளுக்கு அவர்களுக்கு பிஸ்மில் சொல்லி பரீட்சையை எழுதும்படி சொல்லுங்கள். மேலதிக விடயங்களை இன்ஷா அல்லாஹ் ஆசிரியர்கள் வழிகாட்டுவார்கள். பொதுவாக மதரசாக்கள்லையும் பரீட்சை காலம் வந்தால் நாங்கள் ஒரு துஆவை சொல்லி கொடுப்போம், ஒரு துஆவை சொல்லி கொடுப்போம். அந்த துஆவை முடியுமானவர்கள் ஓதுறது. அல்லாஹும்ம ஜஅல்னா ஃபீ இம்திஹானினா யஸ்ஸிரன் சுவாலனா ஃபாஸிரன் ஜவாபனா. மதரசாக்கள் ஓதுவார்கள், அல்லாஹும்ம ஜஅல்னா ஃபீ இம்திஹானினா, யா அல்லாஹ் எங்களுடைய பரீட்சையில் எங்களுக்கு ஆக்குவாயாக. யஸ்ஸிரன் சுவாலனா, எங்களுடைய கேள்வியை லேசானதாக. ஃபாஸிரன் ஜவாபனா, எங்களுடைய பதில்களை
விரிவான பதிலாக ஆக்கி அருள்வாயாக. படித்ததெல்லாம் அந்த இடத்தில் ஞாபகம் வர வேண்டும். எனவே இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய மார்க்கம் வழிகாட்டக்கூடிய முறையில் அந்த விடயங்களை நாங்கள் மேற்கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். அதற்காக இந்த வருடமும் சென்ற வருடத்தை போன்று எங்களுடைய மஸ்ஜிதுடைய நிர்வாகமும் பாடசாலை மட்டத்தில் உள்ள நிர்வாகமும் இந்த குழந்தைகளுக்காக ஒரு துஆ மஜ்லிஸ் ஏற்பாடு செய்திருக்கிறது. இன்னும் பல ஊர்களில் இது போன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாஷா அல்லாஹ். இப்படி ஒரு முறை பல கொஞ்ச காலங்களுக்கு முன்னால இருக்கல்ல, இப்ப எல்லா இடங்கள்லையும் இப்படியான ஒரு முறையை செய்து குழந்தைகளுக்கு மார்க்க அடிப்படையில் வழிகாட்டுகிறார்கள். அல்லாஹு தஆலா இவர்களுக்கு மேலான உலக பதவிகளையும் ஆகிரத்தில் அதைவிட சிறந்ததையும் அல்லாஹு தஆலா கொடுத்தருவானாக. கீழ்மாடியில் இருக்கக்கூடிய பெண்கள் கொஞ்சம் கதைக்காமல் முன்னால துஆ இப்பொழுது நடைபெற போகிறது. நாங்கள் அனைவர்களும் அந்த துஆவுக்கு ஆமீன் சொல்வோம். அல்லாஹ் எங்களுடைய துஆவை கபூல் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதஹு. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين يا راحم المساكين ويا أرحم الراحمين. اللهم لا تدع لنا في مقامنا هذا ذنبا إلا غفرته ولا هما إلا فرجته ولا دينا إلا عديته ولا مريضا إلا شفيته وعافيته ولا حاجة هي وقرضا ولنا فيها صلاح إلا أعنتنا على قضائها برحمتك يا أرحم الراحمين. اللهم إنا نسألك علما نافعا. اللهم إنا نسألك علما نافعا. اللهم إنا نسألك علما نافعا. رب زدنا علما. رب زدنا علما. رب زدنا علما. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்கள் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ் முக்கியமான ஒரு நோக்கத்தை அடிப்படையாக வைத்து உன்னுடைய மஸ்ஜிதிலே ஆண்கள், பெண்கள், பெற்றோர்கள், சிறியவர்கள், ஆசிரியர்கள், வயதிலே முதிர்ந்தவர்கள், உலமாக்கள், ஹாஃபிதுகள் எல்லோருமாக ஒன்று கூடி உன்னிடத்திலே கையெந்திருக்கிறோம். யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய துஆவை நீ கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் இந்த இடத்திலே சின்னம் சிறார்கள் வந்திருக்கிறார்கள். யா அல்லாஹ். யா அல்லாஹ் படிக்கக்கூடிய யா அல்லாஹ் மாணவர்கள், ஓதக்கூடிய மாணவர்கள், சில இந்த சின்ன மாணவர்களில் சிலர் குர்ஆனை ஒரு பகுதியை மனனம் செய்தவர்களும் இருக்கிறார்கள். யா அல்லாஹ். பல சூறாக்களை பாடமிட்டவர்களும் இருக்கிறார்கள். யா அல்லாஹ். இந்த இடத்திலே தாய்மார்கள் வந்திருக்கிறார்கள். யா அல்லாஹ். யா அல்லாஹ் நாளை நடைபெற இருக்கக்கூடிய பரீட்சையை இந்த குழந்தைகளுக்கு வெற்றிகரமாக நீ ஆக்கி அருள்வாயாக. அவர்களுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை ஏற்படுத்துவாயாக. மார்க்க அறிவையும் இஸ்லாமிய கல்வியையும் ஏனைய கலைகளையும் நீ அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பாயாக. யா அல்லாஹ் ஒழுக்கமுள்ள சிறந்த குழந்தைகளாக எங்களுடைய குழந்தைகளை ஆக்கி அருள்வாயாக. எதிர்காலத்தில் நல்ல சிறந்தவர்களாக அவர்களை ஆக்கி அருள்வாயாக. மார்க்கப்பட்டுள்ள வைத்தியர்களாக, மார்க்கப்பட்டுள்ள இன்ஜினியர்களாக, மார்க்கப்பட்டுள்ள ஆசிரியர்களாக, சமூகத்தில் பல சேவை செய்யக்கூடியவர்களாக நீ அவர்களை ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ் இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் ஆரோக்கியத்தை கொடுத்தருள்வாயாக. சில வேளை சுகீனமான குழந்தைகள் இருக்கலாம். யா அல்லாஹ் நீ அவர்களுக்கு தேகாரோக்கியத்தை கொடுத்தருள்வாயாக. உடலிலே சக்தியை, பலத்தை கொடுத்தருள்வாயாக. யா அல்லாஹ் பரீட்சையிலே கலந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுத்தருள்வாயாக. இடையிலே எந்த இடையூறுகளும் வந்துடாமல் நீயே பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் இவர்கள் எதனை மரணம் செய்தார்களோ, பாடமாக்கினார்களோ, யா அல்லாஹ் நினைவில் வைத்தார்களோ, எந்த பாடங்களை விளங்கி கொண்டார்களோ, யா அல்லாஹ் அவை அனைத்தையும் நாளை பரீட்சை மண்டபத்தில் நீ அவர்களுடைய ஞாபகத்தில் வர வைப்பாயாக. யா அல்லாஹ் பதட்டமில்லாமல், பயம் இல்லாமல், அச்சமில்லாமல் அந்த பரீட்சையை அழகான முறையில் எழுதுவதற்கு நீயே உதவி செய்வாயாக. யா அல்லாஹ் பெற்றோர்களுடைய கல்புகளை குளிரச் செய்வாயாக. யா அல்லாஹ் இந்த அனைத்து குழந்தைகளையும் நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ் இந்த மஹல்லாவை பொருந்திக் கொள்வாயாக. இந்த இடத்திலே பெற்றோர்கள் பல ரூஃபாக்களை செலவழித்து, நேரங்களை செலவழித்து அந்த குழந்தைகளை படித்து வைத்திருக்கிறார்கள். யா அல்லாஹ். யா அல்லாஹ் தினம் தோறும் அந்த குழந்தைகளுடைய கல்விக்காக பல இடங்களுக்கு சென்று வருகிறார்கள். யா அல்லாஹ் தன்னுடைய நேரங்களை அந்த பெற்றோர்கள் ஒதுக்கிறார்கள். யா அல்லாஹ் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த குழந்தைகளுடைய கல்விக்காக, மேம்பாட்டுக்காக பாடுபடுகிறார்கள். யா அல்லாஹ் நீ அனைத்தையும் பொருந்திக் கொள்வாயாக.
யா அல்லாஹ் இது ஒரு சாதாரண பரீட்சை என்றாலும் நீ அவர்களுக்கு அதிலே வெற்றியை கொடுத்தருள்வாயாக. இன்னும் முன்னால் என்னென்ன பாடங்கள் பகுதிகளை எல்லாம் இந்த மாணவர்கள் முன்னோக்க இருக்கிறார்களோ வாழ்க்கையில் நீ அவர்களுக்கு சிறந்த எதிர்காலத்தை உண்டாக்குவாயாக. யா அல்லாஹ் எந்த மாணவர்களின் மூலம் எந்த குழந்தைகளின் மூலம் ஃபித்னாக்கள் ஏற்படுகிறதோ யா அல்லாஹ் வீட்டிலும் யா அல்லாஹ் எங்களுடைய மஹல்லாக்களிலும் ஊரிலும் அந்த ஃபித்னாக்களுக்கு உண்டான குழந்தைகளாக எங்களுடைய குழந்தைகளை ஆக்கிவிடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த குழந்தைகளை கொண்டு எங்களுடைய கண்களை கல்புகளை குளிரச் செய்வாயாக. யா அல்லாஹ் உன்னை வணங்கக்கூடிய குர்ஆனை ஓதக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடிய நல்ல ஒழுக்கம் உள்ள மாணவர்களாக எங்களுடைய இந்த சிறார்களை நீ ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ் பெண் குழந்தைகள் இந்த இடத்திலே வந்திருக்கிறார்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் பெண்களுக்கும் அந்த குழந்தைகளுக்கும் நீ நல்ல எதிர்காலத்தை கொடுத்தருள்வாயாக. ஊருக்கும் உலகத்துக்கும் பிரயோசனம் உள்ளவர்களாக ஆக்கி அருள்வாயாக. குறிப்பாக எங்களுடைய இந்த திஹாரி மண்ணுக்கு இந்த எங்களுடைய குழந்தைகளை கொண்டு நலவுகளை சேர்ப்பாயாக. யா அல்லாஹ் உலக அடிப்படையில் என்னென்ன வெகுமதிகளை எல்லாம் அவர்கள் அடைய முயற்சி செய்கிறார்களோ அதனை மார்க்கம் சொல்லக்கூடிய முறையில் அந்த விடயங்களை அடைந்து அவர்களை நீ உலகத்திலே நல்லவர்களாக ஒழிக்க செய்வாயாக. யா அல்லாஹ் திடீர் ஆபத்துகளை விட்டு எங்களுடைய குழந்தைகளை பாதுகாப்பாயாக. திடீர் மௌத்துக்களை விட்டும் எங்களுடைய குழந்தைகளை பாதுகாப்பாயாக. வீதி விபத்துக்களை விட்டும் யா அல்லாஹ் எங்களையும் எங்களுடைய குழந்தைகளையும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் திடீர் மாரடைப்பை விட்டும் எங்களையும் எங்களுடைய குழந்தைகளையும் பாதுகாப்பாயாக. கேவலமான குணமாக்க முடியாத பயங்கரமான யா அல்லாஹ் பல லட்சங்கள் செலவழித்து யா அல்லாஹ் நிவாரணம் தேடக்கூடிய அப்படியான நோய்களை விட்டும் எங்களையும் எங்களுடைய குழந்தைகளையும் பரம்பரையும் நீ பாதுகாத்தருள்வாயாக. அவர்களுடைய உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தருள்வாயாக. யா அல்லாஹ் குழந்தை சின்னவர்கள் என்ற அடிப்படையில் சில வேளை யா அல்லாஹ் அவர்களுடைய நடவடிக்கைகள் எங்களுக்கு வெறுப்பாக இருக்கும் யா அல்லாஹ். வீட்டிலே பெரளி பண்ணக்கூடிய குழந்தைகளாக இருக்கலாம் யா அல்லாஹ். நீ அவைகளை மாற்றி எங்களுக்கு கட்டுப்படக்கூடிய நல்ல குழந்தைகளாக ஆக்கியருள்வாயாக. அவர்களுடைய உள்ளத்தில் பெற்றோர்களை பற்றியுள்ள யா அல்லாஹ் பெருமதியையும் இரக்கத்தையும் அந்த குழந்தைகளுடைய உள்ளத்திலே யா அல்லாஹ் நீ வர வைப்பாயாக. எங்களுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய குழந்தைகளாக ஆக்கியருள்வாயாக. நாம் கஷ்டப்படுகின்ற எங்களுடைய சம்பாத்தியத்தில் ஹலாலான முறையில் அந்த குழந்தைகளுக்கு யா அல்லாஹ் நீ உணவை கொடுத்தருள்வாயாக. யா அல்லாஹ் திரும்பவும் கேட்கிறோம், நாளை நடைபெறுகின்ற அந்த பரீட்சை மண்டபத்திற்கு குழந்தைகள் சந்தோஷமாக பதட்டம் இல்லாமல் அச்சமில்லாமல் சென்று திருப்தியாக அந்த பரீட்சைகளை எழுதிவிட்டு வருவதற்கு யா அல்லாஹ் நீயே துணை செய்வாயாக. எங்களுடைய துஆவை ஏற்று கபூல் செய்வாயாக. ربنا تقبل منا ما كان صالحا وأصلح لنا ما كان فاسدا ربنا رب ارحمهما كما ربياني صغيرا وصلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மௌலவி அவர்களே, அதே போல் பள்ளி நிர்வாகம் மற்றும் இவ்விடத்துக்கு சம்பந்தம் அன்புள்ள பெற்றோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், நாம் சென்ற வருடம் தொடங்கப்பட்ட இந்த செயல் நாம் தாருஸ்ஸலாம் ஆரம்ப பாடசாலையின் அபிவிருத்தி சங்க குழுவினராக சென்ற வருடம் எம்ஏ நியமிக்கப்பட்டது. சென்ற வருடத்திலிருந்து நாம் இந்த புலமை பரீட்சைக்கு தோற்றுவதற்கு முன்னதாக இந்த பிள்ளைகளுக்கு பள்ளி வாயிலூடாக நாம் ஒரு பிரார்த்தனை செய்து அந்த பிள்ளைகளையும் ஒரு தக்வா உள்ளதாக மாறுவதற்கு நல்ல இபாதத்தோடு அந்த பரீட்சை மண்டபத்துக்கு போவதனால் வெற்றி இன்னும் அல்லாஹ் தருவான் என்ற எண்ணத்தில் நாங்கள் துவங்கி வைக்கப்பட்டதுதான் இந்த துவா பிரார்த்தனை. மாஷா அல்லாஹ், 2வது வருடமும்
நாம் இதை செய்து முடித்தோம். இந்த செயலை செய்வதற்காக வேண்டிய உண்மையில் எனக்கு மஸ்ஜிதுர் ரவுலா ஜும்மா பள்ளியின் நிர்வாகம் ஊர் ஒத்துழைப்பு எங்களுக்கு வழங்கப்பட்டது. பள்ளி பேஷிமா உட்பட மாஷா அல்லாஹ் அவங்களுக்கு நாம் பாடசாலை அபிவிருத்தி சங்க உறுப்பினர்கள் அதிபர் ஆசிரியர் மற்றும் மாணவ மாணவி சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று நாம் மாணவர்களுக்காக வேண்டிய பெற்றோர் குழுவினர் பெற்றோர்கள் மாணவர்களுக்காக வேண்டிய ஒரு சின்ன ஒரு அன்பளிப்பையும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சில இந்த இடத்துல அதையும் நாங்கள் கொடுப்போம் என்று கேட்டுக்கொள்கிறோம். இதுக்காக உண்மையிலே கிட்டத்தட்ட 9 மாதங்களாக கடுமையான ஒரு முயற்சியின் மூலமாக கடைசி நேரத்தில் நாளைக்கு பரீட்சை எழுதுவதற்கு பிள்ளைகள் இந்த இடத்துக்கு சமூகம் தந்திருக்கிறார். இன்ஷா அல்லாஹ் அவர்களுடைய பரீட்சையை எல்லாம் லேசாக்கி வைப்பானாக. இதுவரைக்கும் எமது சேவைகளுக்கு செய்து கொண்டு போவதற்கு உதவி செஞ்ச பெற்றோர்கள், தாய்மார், நலம் விரும்பிகள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். மௌலவியை கொஞ்சம் கூப்பிடுங்களே, அந்த கிஃப்ட்களை கொஞ்சம் பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் எழுதக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒரு பரிசு, ஒரு கிஃப்டோடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது எஸ்டிசி சார்பாக. அதை வாங்கி செல்வதற்காக வேண்டி 5ஆம் ஆண்டு பிள்ளைகள் ஒரு பக்கமாக வந்து இப்படி போகும் மாதிரி வேண்டிக் கொள்கிறேன். 5ஆம் ஆண்டு பிள்ளைகள் முதல்ல அந்த பக்கத்துக்கு வாங்க. வேண்டி கண்ணியமான உலமாக்களை நாங்கள் கொஞ்சம் முன்னுக்க நான் அழைக்கிறேன். ஹதரத் சுப்ரி மௌலவி, ஹதரத் கொஞ்சம் முன்னுக்கு வாங்க. மஹாஸ் மௌலவி, ஷேக் ஹசன், உலமாக்கள், உலமாக்கள் கொஞ்சம் முன்னுக்கு வாங்க. இந்த பிள்ளைகளுக்கு தரக்கூடிய கிஃப்ட்ஸ்களை கொஞ்சம் முன்னுக்கு வந்து அது பிள்ளைகளை கொடுத்துருங்க. ஏனைய மௌலவிமார்கள் எங்களுக்கு ஆசை மிச்சம் மௌலவிமாரிங்க. சரி, ஒவ்வொரு பிள்ளைகளை அங்கே அனுப்புங்க. பிள்ளைகள் கிஃப்ட் எடுத்து அப்படி அந்த பக்கத்துக்கு போட்டு வா. அசர் செக்குல் மௌலவி ஒரு புள்ளியா வா, அப்படியா வா, அப்படி வா. அது வீடியோ வச்சு கேமரா கிடையாது. பேரண்ட்ஸ் கார் வந்தீங்கன்னா கொஞ்சம் வாகலை கொண்டு அவங்களோட கையில 2 கிஃப்ட் கொடுக்கும். ஷேக் ஜமான் சார் வந்தீங்கிறாங்க, மௌலானா முஷீப் வந்தீங்கிறாங்க. வாங்க வாங்க. 5ஆம் ஆண்டு பேரண்ட்ஸ் கார் கொஞ்சம் கொடுப்பான். ஒரு 2 கிஃப்ட் அவங்களோட கையில கொடுப்பான். எஸ்டிசி ஃபர்ஹான் சார் வந்தீங்கிறாங்க. 5ஆம் ஆண்டு பேரண்ட்ஸ் கொஞ்சம் கொடுப்பான். அவங்களோட கையில ஒரு 2 கிஃப்ட் கொடுத்துட்டோம். நலினா அவங்களோட கையில 2 கிஃப்ட் கொடுப்பான். வாங்க நலினா. எனக்கு வாசிப் சார் பள்ளியில் உச்ச காலம் சேவை செய்யவும் நலினா அஜர் விஷயம் சார் வாங்க. பேரண்ட்ஸ் வாங்க, ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு போக கூடாது.
Rami, pegang. Bapak. Udah saja. Jamaat lagi kuliah jamaat wang le. Hazrat. Wang. Ulama kali kira jamaat le wang. Udah dikira orang saya. Hazrat. Bisa jangan. Hazrat. எல்லாரும் போவானே உள்ளால் போவானே எல்லாரும் வாங்க இல்ல போறல போவானே உங்களுக்கு இன்னொரு இதுக்கு இன்னொரு விஷயம்